நீட் விவகாரத்துல நம்ம சட்ட போராட்டம் இப்ப முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதல்வரா இருக்கட்டும், அவங்க கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால என்ன சொன்னாங்கன்னா, நீட் ஒழிக்கிறதுக்கான ரகசியம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த பிறகு இன்னும் நீட் இருக்கு. சட்ட போராட்டமா நீங்க ஒரு சட்டத்துறை உங்களோட வருது அப்படின்றதுனால சட்ட போராட்டம் எந்த அளவுல இருக்கு? நாங்க சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அனுப்பி இருக்கின்றோம். நீதிமன்றத்திலும் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. இன்னைக்கு இந்த நீட் ஏன் தோல்வியடைந்திருக்கிறது என்பதையும் நான் சொல்லுகின்றேன். அவர்கள் விடாப்பிடியாக கௌரவ பிரச்சனையாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு ஒன்றுமில்ல. யாரு? மத்திய ஒன்றிய அரசாங்கம் கடந்த ஆண்டு 0% 0 மதிப்பெண் பெற்றவர்கள், அதாவது போய் தேர்வுல பிள்ளையார் சொல்லி சிவமயம் போட்டிருந்தாலும், சிலுவை போட்டிருந்தாலும், அல்லது அல்லாவுக்கு எதிர்மதி இருந்தாலோ, அல்லது வெறுமனே தந்தை பெரியாரையோ யாரையும் பற்றி எழுதியிருந்தாலும் கூட அவர்கள் ஒரு மதிப்பெண் கூட வாங்காமல் 0 வாங்கியிருக்கின்றவர்களுக்கு, அந்த 0% வாங்கியவர்களுக்கும் இடம் உண்டு என்று அறிவித்த ஒரே அரசு உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய ஒன்றிய அரசு தான். இதுவே நீட் ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதற்காக சொல்லுகின்றோம். இந்த ஆண்டு கூட 10 மார்க்கு 15 மார்க் வரைக்கும் கடைசியா கொண்டு வந்து அதுல முறைகேடு இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து முறைகேடுகள் மோசம். இந்த முறைகேடுகளை கடந்து அவர்கள் அறிவித்தது 0%. அப்ப நீட் தேவையில்லைன்னு நாங்க சொல்றது தானே. அது இன்னைக்கு அவங்க மறைமுகமாக சொல்லுகிறார்கள். நாங்கள் வெளிப்படையாக கேட்கிறோம்.